நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சவங்க தான் அந்த உண்மையை நான் இங்கே போட்டு உடைக்கிறேன். பிரதி அமைச்சருக்கு ஒரு அழைப்புதல் வர்றேன். நாங்கள் 2 பேரும் டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட்டை போட்டு நேரடியாக போய் கேட்போம், யார் கைவிட்டானே, உண்மை வெளியே வரட்டும். எனக்கு முன்னால் பேசின உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தார், மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க, திருப்தியாக வாழ்கிறாங்கன்னு. அப்புறம் எதுக்கு இந்த அவசர கால சட்டம்? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தான் அரசியல் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் அனைவருமே மக்கள் பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆளும் தரப்பினரை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது. காரணம் என்னென்னா, மூத்தவர்களை நான் பேச விரும்பலை இந்த இடத்துல. ஆனால் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளும் தரப்பினர் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்போ மைக்க பார்த்தாலும் உடனே ஆரம்பிச்சிருவாங்க, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் போல எந்தவித அரசாங்கமும் கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காலையில் கௌரவத்துக்குரிய சமந்த வித்யாரத்னா அவர்கள் இங்கே இருந்தார். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் முன் வச்சேன். அவங்க சம்பள பிரச்சனை சரியாக கொடுக்குறோமான்னு ஆளும் தரப்பில் இருக்க அவங்களோட உறுப்பினர், ஆளும் தரப்பில் இருக்க அவங்களோட அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுல எந்த விதமான இஷ்டமும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனித உரிமை ஆணைக்குழு சொல்லியிருக்கு, சம்பளம் விவகாரத்தில் அரசாங்கம் தவறு செஞ்சுருக்கு, சரியான முறையில் மக்கள் கிட்ட அந்த சம்பளம் போய் கிடைக்கலன்னு. இப்போ அதை நம்ம கவனிச்சிருக்கோம். தொழிற்சங்க அனுபவம் எங்கள் கிட்ட இருக்குது. நான் முன் வச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சம்பளத்தை சரியான முறையில் மக்கள் கையில் ஒப்படைங்க. ஏன்னா இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அவங்க சரியான முறையில் அதை மக்கள் கொடுக்குறாங்களா இல்லையானு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இருக்கும்போது அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு கட்டாயம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நுவரெலியா மாவட்டத்துக்கு வேவண்டன் தோட்டத்தை பற்றி, குறிப்பாக வேவண்டன் தோட்டத்தை பற்றி பேசியிருந்தார். அங்கே மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயம் நம்ம வேலை செய்யணும்னு. சரி, இன்றைக்கி அந்த மக்கள் அந்த பகுதி, என் சொந்த ஊர், அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் முன்வைக்கிற கடிதம் எதுக்குமே பதில் இல்லைன்னு. இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பெரும்பாலான மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் தித்வா சம்பந்தமாக எந்தவித முன்னேற்றமும் கிடையாது. இந்தியா வீடு திட்டம், கௌரவத்துக்குரிய பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, தித்வா புயல் சம்பந்தமாக வீடு திட்டத்தை பற்றி கேட்கும்போது கௌரவ பிரதி அமைச்சர் சொல்கிறாரு, மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிறவர், கைவிடப்பட்ட வீடு திட்டத்தை நாங்கள் கட்டி எழுப்பியிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, யார் கைவிட்டா? வாங்க, நான் பிரதி அமைச்சருக்கு ஒரு அழைப்புதல் வர்றேன். நாங்கள் 2 பேரும் டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட்டை போட்டு நேரடியாக போய் கேட்போம், யார் கைவிட்டானே, உண்மை வெளியே வரட்டும். இடைநிறுத்தப்பட்ட வீடு திட்டத்தை கட்டி எழுப்பினது ஜீவன் தொண்டமான். நான் அமைச்சராக இருக்கும்போது ஒரு வீடின் விலை எவ்வளோ நீங்கள் யாராச்சும் சொல்ல முடியுமா? 550 சதுரடி. நான் பாரோ எடுக்கும்போது 9,50,000 விலைவாசி அதிகரிச்சனால, பொருளாதார நெருக்கடினால 28 லட்ச ரூபாய்க்கு அதிகரிக்கப்பட்டுச்சு. இந்திய அரசாங்கத்தோட பல்வேறு கலந்துரையாடல்கள் நடத்தி நாங்கள் 28 லட்ச ரூபாவை எடுத்தோம். ஆனால் எடுத்து கடைசியில் என்னாச்சு, 1300 வீடுகளை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சவங்க தான் அந்த உண்மையை நான் இங்கே போட்டு உடைக்கிறேன். அந்த 1300 வீடுகளை நான் பதவி விலகும் போது, அதாவது ஆட்சி மாற்றம் வரும்போது, நாங்கள் ஒப்புதல் போட்டு அதை அமுல்படுத்த தயாராக இருந்தோம். அரசாங்கம் மாறினப்புறம் என்ன, இல்லை இது ஜீவன் தொண்டமான் கொண்டு வந்த 1300 வீடுகள், அதில் இருக்க பயனாளிகள் எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு ஒரு கதை போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, இல்லை 10 பர்ச் காணி, அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் தானே எங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு பாணியில் கடைசியில் அந்த வீடு திட்டம் கைவிடப்பட்டுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. நான் சொல்கிறது போயினா, இங்கே இருக்க எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும், கடந்த 2 வருஷமாக வந்த வரவு செலவு திட்டத்தில் ஆளுங்கட்சியில் மலையக பிரதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, 2024 4500 வீடுகள் இந்த வருஷம் கட்டி முடிப்போம், 2025 4500 வீடுகள் கட்டி முடிப்போம். இன்றைக்கி 9000 வீடுகள் முடிஞ்சிருக்கணுமே. ஆனால் இது வரைக்கும் மலையகத்தில் ஒரு வீடு கூட வரல. ஜனாதிபதி அவர்கள் தித்வா முடிஞ்ச பிற்பாடு அவர் ஒரு கமையில் இருக்க, ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சாதாரண வீட்டுக்குள்ளார போய் நாங்கள் கட்டின வீட்டில் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்கிறார். சரி, மலையகத்துக்கு வாங்க. ஆனால் இதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு உங்களை இந்த விஷயத்தில் விமர்சிக்க இஷ்டம் இல்லை. ஏன்னா காரணம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தான் இதில் பிரச்சனை. அந்த சட்டத்தை நீங்கள் சரியான முறையில் அமுல்படுத்தணும். And I'm sorry, I just need to bring up something very important and I want to say this in English so everybody understands this. See, recently we dealt with a tragic incident and I'm sure all of you are aware of it. It involved the Atmasthanadhipati of the Anuradhapura chapter. And I'm shocked to see that not many people in Parliament are actually voicing this out. I have to thank the Women's Caucus here because they have been pushing for it. The National Child Protection Authority has been pushing for it. But unfortunately, everybody else is so worried and scared about saying that
11-year-old girl was raped. And are you telling me that religion is more important than your own children? What is needed right now is not just for the Women's Caucus to speak about this. What is needed right now for the Parliament to come together, whether you're in the ruling party or in the opposition, and have a select committee to prevent abuses like this, not just in religious institutions, but across different fields. I'm sure we can do more as parliamentarians. We all should be ashamed of ourselves that we allowed this to happen. And you know, there's just one last thing I would like to add. There are certain characters outside Parliament who are saying, no, that girl was indulged in prostitution. I'm sorry, I doubt their upbringing. It is a very shameful thing to say that an 11-year-old girl who was sexually groomed was involved in prostitution. And I would just like to make a request to this House, to the Leader of the Opposition and to the Chief Government Whip, to come together and to create a select committee which involves not just members from the Women's Caucus, but also party leaders, where they can come forward and come up with a feasible solution. And not speaking about it and being silent. I know that's the government's modus operandi. But not speaking about it and being silent doesn't necessarily solve the issue. And I mean, lastly, I can understand the government's selective approach when it comes to certain matters like the PTA, which we just discussed. When the word Suresh Sali is brought up, immediately the government members are getting worked up. But the minute the name Sangeethan was brought up, immediately when the name Sangeethan was brought up, no, we shouldn't pay any heed to it. I didn't know singing a song in this country is wrong. That's very disappointing. And sorry, just one last thing I might have to add. I technically had 7 minutes. இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். சம்பளம் இன்னைக்கு மலையக மக்களுக்கு தெரியும், சரியான முறையில் சம்பளம் அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குதுன்னு. இன்னைக்கு கிலோ கணக்கை கூட்டியிருக்காங்க, அதான் உண்மை. வேலை சுமை அதிகரிச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் ஏண்டா வாக்களிச்சோன்னு நினைக்கிற ஒரு நிலைமை வரும். இதை நான் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன திருப்பி சொல்லுவீங்க என்னை பற்றி? இல்லை நீங்கள் இவ்வளோ காலமாக ஆட்சியில் இருந்தோம். நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். ஆட்சியில் இருக்கும்போது பல்வேறு வேலை திட்டங்கள் கொண்டாந்துருந்தோம். ஆட்சியில் எந்த நாள் தான் எங்களுக்கு தெரியுது பிரச்சனை வந்து அரசியல் கிடையாது, பிரச்சனை வந்து பெருந்தோட்ட நிறுவனங்கள். அதை வச்சு யார் அரசியல் செய்கிறான்னு அனைவருக்குமே தெரியும். காலம் அதுக்கு பதில் சொல்.